ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லூஃபி. இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டேன் படிக்க ஒரு சின்ன மெத்தட் சொல்லித்தரேன் இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே. இந்த 2 வீடியோக்கு டிஃப்ரென்ஸ் பண்ண பாருங்கள். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் தெரியலையா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டிஃப்ரென்ஸ் என்னன்னா கன் ஸ்விட்ச் மெத்தட். இந்த கன் ஸ்விட்ச் மெத்தட் யூஸ் பண்ண ஈஸியாக ஒன்றும் தேவையில்லை, அவங்க கை மட்டும் இருந்தால் போகும். ஸ்விட்ச் பண்ண அழகாக வந்துட்டு அப்படி எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ பாருங்கள். இது நான் கன் ஸ்விட்ச் பண்ணாமல் அந்த கன் இருக்கிற இடத்துல ஸ்விட்ச் பண்ணுறதுனால எனக்கு மூமெண்ட் கிடைக்கி, ஆனால் ட்ராக் அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் பார்த்தீங்களா, எப்பயாச்சும் தான் வந்துட்டு அப்பணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ கன் ஸ்விட்ச் லெஃப்ட் சைட் ப்ரோ நீங்கள் ஃபேக் பண்ணீங்க கேட்டிங்கன்னா இல்லை, எனக்கு லெஃப்ட் சைடில் அவ்வளோ கன் ஸ்விட்ச் வராது. அதனால நான் அங்கே லெஃப்ட் சைடில் எக்ஸாம்பிள் கற்றுப்பாங்க. இதே நான் ரைட் சைடில் பாருங்கள், ரைட் சைடில் நான் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணுறதுனால எனக்கு ஈஸியாகவும் ட்ராகாகவும் இன்னொன்று மூவ்மெண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்கும், ட்ராக் ஸ்டைலும் நல்லாயிருக்கும். ஸ்பிளிட்டில் பார்த்தா கூட நீங்கள் ஏதோ ரன்னிங் செலக்ட் பண்ணுறது சீரியஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா ப்ரோ. இப்போ எனக்கு இதெல்லாம் ட்ரைனிங் தான் ப்ரோ, அழகாக அடிக்கலாம் ப்ரோ அப்படின்னா ஈஸி தான் ப்ரோ. நானே கற்றுக்கிட்டேன் ப்ரோ, உங்களால் கற்றுக்க முடியாதா? நினைக்கலாம் நீங்கள் நிறைய ப்ரோ இது நான் யூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, எதுக்கப்புறம் தேவையில்லாத வீடியோன்னு. இது உங்களுக்கு இல்லை, யூஸ் பண்ண அவங்க தான் சின்ன டிப்ஸு. யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு பார்த்துட்டு பரவாயில்ல தான் பார்த்துது. யூஸ் பண்ண தெரியாதவங்க இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க, அடுத்து கற்றுக்குங்க. அடுத்து ப்ரோ நான் அடித்தேன், ஆனால் நெஞ்சில் போய் புல்லட் விழுது ப்ரோ. ஏன் ப்ரோ? அது ஒன்றும் இல்லைப்பா, ஜெனரல் நீங்கள் போய் பாருங்கள், அது ஜெனரல் எவ்வளோ இருக்குது. எவ்வளோ இருந்துச்சுன்னா மண்டை விடாது, நெஞ்சிலும் விடாது, தரையில் தான் விட மேலே தான் போகும். நீரில் வச்சு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்க அவங்க சென்சிட்டிவ். அதுக்கப்புறம் எப்போ மண்டல் ட்ராக் ஆகுமோ அதான் அவங்க சென்சிட்டிவ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். கடைசியாக ஓடி படிக்கிறேன். இனிமேல் வீடியோலாம் கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி தான் இருக்கும். நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் வரும், அது சென்சிட்டிவாக தான் இருக்கும். கமெண்ட்டாக சென்சிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் ஒரு சென்சிட்டிவாக போடுவேன். இப்போதைக்கு